ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகத்தியாவின் சமையல். இன்றைக்கி தக்காளியை வச்சு சூப்பரான ஒரு இனிப்பு பச்சடி பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தக்காளி பச்சடி செய்கிறதுக்கு நான் 5 பழமான தக்காளி எடுத்திருக்கேங்க. ஒரு பாத்திரத்தில் நல்லா தக்காளி முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை நல்லா கொதிக்க விட போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கொதிக்கிறப்போ தக்காளியோட தோலெல்லாம் தனித்தனியாக கலண்டு வந்துடுங்க. அந்த அளவுக்கு நல்லா இதை கொதிக்க விடணும். அப்போ தான் தோல் நமக்கு உரிக்கிறதுக்கு வரும். பாருங்கள், தோல் எப்படி சூப்பராக கலண்டு வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா கொதிச்சாதாங்க நமக்கு தோல் ஈஸியாக உரிக்கிறதுக்கு வரும். இல்லைன்னா அதில் ஒட்டிகிட்டே இருக்கும். இப்போ இந்த தக்காளி எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ தக்காளி எடுத்தாச்சுங்க. நீங்கள் பாருங்கள், ஈஸியாக அந்த தோல் நமக்கு உரிக்க வருது. அப்படியே லைட்டாக நம்ம அதை தூக்குனாலே போதும், அப்படியே கலண்டு வந்துடும். இந்த மாதிரி நம்ம எல்லா தக்காளியும் தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நல்லா இதை தோலை உரித்து எடுத்தாச்சு. கொஞ்சம் கூட தோல் இல்லாமல் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வாயில் நமக்கு தட்டுப்படாமல் இருக்கும். இப்போ இந்த தக்காளி எல்லாமே நம்ம மேஷர் யூஸ் பண்ணி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கணுங்க. நம்ம ஒரு மத்து கூட வச்சு இதை நல்லா மசிச்சு விட்டுறலாம். ஆனால் மிக்சியில் போட்டு அடிக்காதீங்க. மிக்சியில் போட்டிங்க அப்படின்னா ஜூஸாக ஆகிடும். அந்த பல்ப்பை நம்ம சாப்பிட்றப்ப ஃபீல் பண்ணாதாங்க நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா மசிச்சு இதை எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா காஞ்சதும் 4 கிராம்பு தாளிச்சிக்கலாங்க. இதில் நம்ம ஏலக்காய்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. கிராம்போட வாசனையில் தான் இருக்குங்க. அடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பேரிச்சம்பழத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ஒரு 8 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். நல்லா சாஃப்டாக இருக்க பேரிச்சம்பழமாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுடலாங்க. அதே கொஞ்சம் அழுத்தமாக இருந்ததுன்னா மிக்சியில் போட்டு லைட்டாக அதை கிரைண்ட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பெருசாக தெரியாமல் இருக்கும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா நெய்யில் இந்த பேரிச்சம்பழம் வதங்கணுங்க. அப்போ தான் இன்னும் நல்லா சாஃப்டாக ஆகும். இப்போ நல்லா வதங்கியாச்சு. நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பேரிச்சம்பழமும் தக்காளியும் ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா இதை வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. சில பேரிச்சம்பழத்தில் தோல் தனியாக உரிச்சிட்டு வர மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா தோலை உரிச்சிட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்திங்கன்னா தக்காளியோட நல்லா ஒன்று சேர்ந்து வரும். இப்போது நம்ம சீனி ஆட் பண்ண போகிறோம். 5 தக்காளிக்கு நான் 1/2 கப் சீனி ஆட் பண்ணியிருக்கேங்க. அந்த இனிப்பே போதுமானதாக இருந்தது. உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா சீனி நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சீனி சேர்த்ததும் பச்சடி அப்படியே இலகிடுங்க. இப்போ நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 3லேருந்து ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா இதை வதக்கி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா இது திக்காயிடும். டேஸ்ட்டுக்காக இப்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேங்க. ஒரு 6-7 முந்திரி பருப்பை நல்லா பொடியாக கட் பண்ணி நெய்யில் ரோஸ்ட் பண்ணி இப்போ இதில் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வதக்க அதோட கலரும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பிரியாணிக்கு ஏற்ற சைட் டிஷ்ங்க இது. நல்ல காரசாரமாக பிரியாணிக்கு இந்த பச்சடியை தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சாஸுக்கு பதிலாக நீங்கள் இந்த பச்சடியை கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா தக்காளியில் புளிப்பும் இருக்குது, நம்ம இனிப்பும் ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபியை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.